சரி, தரம் 9 மாணவர்களே, நாங்கள் இன்று உங்களுடைய பாடப்பரப்பிலே இருக்கின்ற 23வது பாடமான பரப்பளவுங்கிற பாடத்தை பற்றி விளங்கப்படுத்த போறேன். அப்ப அதற்குரிய டியூட் நான் உங்களோட கையில கொடுத்துருக்கிறேன். ஆகவே அந்த கையேட கையில வச்சுக்கொண்டு இதுகளை நாங்கள் இப்ப ஒவ்வொன்றாக பார்ப்போம் பரப்பளவு பத்தி. அப்ப நாங்க முதலாவது பரப்பளவு பார்ப்போம். சதுரத்தினுடைய பரப்பளவு. உங்களுக்கு தெரியும், சதுரத்தினுடைய பரப்பளவு சமன் நீளம் தர நீளம் நாங்கள் எடுப்போம். ஆகவே இது ஏயா இருந்தா இது ஏயா இருந்தா ஏ தர ஏன்னு எடுப்போம். ஆகவே ஏ தர ஏ நாங்க ஏ வர்க்கம் எடுப்போம். இப்போ நாம எடுப்போமே, இந்த ஏ இது 10 சென்டிமீட்டர். அப்ப சதுரத்துல பரப்பளவு 10 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர் எவ்வளவு வரும்? 100 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். இது சதுரத்தின பரப்பளவு காண்றது. பரப்பளவு என்பது ஒரு தள உருவால் உள்ளடக்கப்பட்டிருக்கிற இந்த பிரதேசம். இப்ப நீங்க இந்த சதுரத்தின பரப்பளவுங்கிறது இந்த கருப்பு கோடுகளால் எல்லைப்படுத்தப்பட்டிருக்க இதுல பரப்பளவு. அடுத்த நாம் செவ்வகத்துக்கு போனோம்னா செவ்வகத்துல எதிர்பக்கங்கள் நீளத்துல சமனா இருக்கும். எதிர்பக்கங்கள் நீளத்துல சமனா இருக்கும். அப்ப இது ஏயா இருந்தா இது ஏயா இருக்கும், இது பியா இருந்தா இது பியா இருக்கும். ஆகவே இந்த பரப்பளவு நீளம் தர நாங்க அகலம்னு எடுப்போம். அப்ப ஏ தர பி எடுப்போம். அப்ப ஏ பி. அப்ப இதை எடுக்கிறேன்னா 12 சென்டிமீட்டர், இதை எடுக்கிறேன்னா 8 சென்டிமீட்டர். ஆகவே பரப்பளவு 12 சென்டிமீட்டர் தர 8 சென்டிமீட்டர், 12 96 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரும். அது சதுரத்துல பரப்பளவு. இப்ப நாம இங்க வருவோம். யார முக்கோணிட பரப்பளவு. முக்கோணிட பரப்பளவு தெரியும் உங்களுக்கு. உச்சியில இருந்து வரைகிறத நாங்க செங்குத்துயரம் சொல்லுவோம். அந்த செங்குத்துயரம் சந்திக்கிற பகுதியை நாங்க அடின்னு சொல்லுவோம். அப்ப நான் செங்குத்துயரத்தை எச்சின்னு எடுக்கிறேன், அடிய ஏன்னு எடுக்கிறேன். ஆகவே முக்கோணியின் பரப்பளவு அரை தர அடிதர செங்குத்துயரம். அப்ப அரை தர அடி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? ஏ செங்குத்துயரம் தரம் h. அப்ப ஏ h இன் கீழ் 2. அப்ப நான் இந்த h சொல்றேன் 8 சென்டிமீட்டர், அடிய சொல்றேன் 10 சென்டிமீட்டர். அப்ப என்ன வரும்? அரை தர அடி தர செங்குத்துயரம் தானே, செங்குத்துயரம். அப்ப அரை தர அடி 10 சென்டிமீட்டர், செங்குத்துயரம் 8 சென்டிமீட்டர். இதே என்ன பிரிச்சு 5. ஆக 8 5 40 சென்டிமீட்டர் வர்க்கம் யாரு? முக்கோணியின் பரப்பளவு வரும். இப்ப நாம இங்க பார்க்கலாம். அதற்கு இந்த முக்கோணியில ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்றால் இந்த முக்கோணியை நீங்க பாத்தீங்கன்னா செங்கோண முக்கோணியா இருக்கலாம். அப்ப செங்கோண முக்கோணியா இருந்தால் இது செங்குத்துயரமாக இருக்கும், இது அடியாக இருக்கும். சில விரிகோண முக்கோணியா இருந்தால் இவ்வளத்தை நீங்க எச்சின் எடுத்தால் இவ்வளத்தை நீங்க என்னத்தை எடுக்கணும்? அடின்னு எடுக்கணும். அப்ப இதுதான் செங்குத்துயரம், இதுதான் சிலர் இங்க வந்தா நீங்க மாத்தி எடுக்கலாம். அப்ப இந்த 3 தளவுருவ பத்தியும் பார்த்துருக்கோம். அப்ப செவ்வகம், முக்கோணி, சதுரம் ஆகியவற்றோட பரப்பளவு காண்றதுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும். இது நான் சின்ன வகுப்புல படிச்சு அதை மீட்கணும். அடுத்த பாகம் 3வது சாய் சதுரத்துக்கு பார்ப்போம். சாய் சதுரம்னா உங்களுக்கு அங்கே 4 பக்கங்கள் சமன். ஆனா சதுரத்துல செங்கோணமா இருந்துச்சு தானே, இங்க செங்கோணம் இல்ல, சாய் சதுரம். சாய் சதுரத்துல பரப்பளவு காண்றதுக்கும் இப்படி உச்சில இருந்து அப்ப இது உங்களுக்கு தெரியும் செங்குத்து உயரம், இது என்ன அடி. ஆகவே சாய் சதுரத்துல பரப்பளவு அடிதர செங்குத்துயரமாக இருக்கும். அடிதர செங்குத்துயரமா இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் இணைகரத்திலையும் பரப்பளவு எப்படி இருக்கும்னா, இது செங்குத்துயரம் எடுத்தீங்கன்னா, இது அடின்னு எடுத்தீங்கன்னா, இணைகரத்துல பரப்பளவும் அடிதர செங்குத்துயரமாக இருக்கும். இது ரெண்டுல பரப்பளவு ஒரே சமன்பாடு தான். அப்ப இங்க நாங்க செங்குத்துயரத்தை 7 எடுப்போம். இத 7 சென்டிமீட்டர், இத 10 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா அடி 10 சென்டிமீட்டர், செங்குத்துயரம் 7 சென்டிமீட்டர். அப்ப
70 சென்டிமீட்டர் வர்க்கமா. இணைகரத்துல நான் இத 12 சென்டிமீட்டர் ஆகவும் அடிய 10 சென்டிமீட்டர் ஆகவும் எடுக்கிறேன். அப்ப அடி வந்து 10 சென்டிமீட்டர் தர 12 சென்டிமீட்டர் எவ்வளவு 120 சென்டிமீட்டர் வர்க்கமா. அப்ப இது நாங்க 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்புல படிச்சது என்ன, சதுரத்துல செவ்வகத்துல இணைகரத்துல சாய் சதுரத்துல எல்லாம் படிச்சோம். இப்ப நம்ம பார்ப்போம் கடைசியா இது இந்த சரிவகத்துல பரப்பளவு பார்ப்போம். அப்ப சரிவகத்துல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு என்றால் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து எண். தர செங்குத்து எண். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இணைகரத்தை பொறுத்தவரை இதர நீளம் வந்து நான் ஏன்னு எடுத்தால் இதர நீளத்தை நான் பின்னு எடுக்கிறேன். அப்ப செங்குத்து எண் வந்து h. அப்ப அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. அப்ப இதையும் இதையும் தான் கூட்டணும். அப்ப a சக b செங்குத்து எண் எவ்வளவு h. இதுதான். இப்ப நான் பெருமானம் போடுவோமே, இதுக்கு 8 சென்டிமீட்டர், இதை நான் 10 சென்டிமீட்டர், இதை நான் 12 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். அப்ப எப்படி காணுவீங்க, அரை தர a சக b 10 சக 12 சென்டிமீட்டர் சக செங்குத்து எண் எவ்வளவு 8 சென்டிமீட்டர். ஆக அரை தர 22 தர 8. அப்ப இதை வெட்டினா 11. ஆகவே அதை பெருக்கினா எவ்வளோ 88 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். அப்ப இதுதான் யாருங்க சரிவகத்துல பரப்பளவு காண்றது. சரிவகத்துல பரப்பளவு காண்றப்ப சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை அந்த சமாந்தர பக்கங்களுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை பெருக்கினா வரும். இதுதான் இது. ஆகவே இப்ப நான் பார்த்திருக்கோம் சதுரம், செவ்வகம், முக்கோணி, சாய் சதுரம், இணைகரம், சரிவகம் 5ஐயும் பார்த்திருக்கோம். இப்ப நாங்க இந்த பாடத்துல படிக்கணும் எதை பத்தினா வட்டத்தை பத்தி. ஆனால் நீங்க இவ்வளத்தையும் நன்றாக தெரிஞ்சிருக்கணும். இது அவ்வளவுக்கும் தெரியறதுக்கு நீங்க உங்களோட டியூட்டர் எடுத்தீங்கன்னா முதலாம் பக்கத்துல நாங்க நிறைய படங்களோட உங்களுக்கு தந்திருக்கோம். அந்த படங்கள் இருக்கிற அவ்வளவு பயிற்சியும் நீங்க செஞ்செடுங்க. செஞ்செடுத்தோட நாங்க அடுத்தது பார்ப்போம். சரி, இப்ப பார்ப்போம் கடைசி தரவுரு வட்டத்தை பத்தி பார்ப்போம். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் சதுரத்துல செவ்வகத்துல முக்கோணி இணைகரம் சாய் சதுரம் சரிவகம் இந்த 6 தளவுருக்கள்ல பரப்பளவு காண்றதுக்குரிய எல்லா வேலையும் சரி. இப்ப நாம பார்ப்போம் வட்டத்துக்குரிய பரப்பளவு காண. உங்களுக்கு தெரியணும் ஆரை உடைய ஒரு வட்டத்துல இந்த வட்டத்துல ஆரை ஆர் இதுல பரப்பளவு வந்து பை ஆர் வர்க்கம்னு சொல்லணும். இந்த பையில பெருமானம் மாறிலி எப்பயும் மாறாது. அது எவ்வளவு என்றால் 22 கீழ். அப்ப நீங்க பைய காண்ற இடத்துல எல்லாம் 22 கீழே தான் பிரதிக்கணும். அப்ப இதே அரைவட்டமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப இதுதான் இதுல இது. இப்ப அரைவட்டமாக இருந்தால் நீங்க எப்படி காணுவீங்க, ஒரு அரைவட்டம். அப்ப இது ஆர். அப்ப அரை தர பை ஆர் வர்க்கம். அதுதான் அதுல பரப்பளவு. இதே கால்வட்டமாக இருந்தால் இதுல ஆரையா இருந்தால் இங்க பரப்பளவு என்ன 4 மேல் 1 தர பை ஆர் வர்க்கம். இது எப்படி வருது இந்த அரை, இங்க பாருங்க. இந்த 360 மேல் அரை வட்டம். உங்களுக்கு தெரியும் வட்டம் எத்தனை பாகை 360 பாகை. அப்ப அரை வட்டம் எத்தனை இருக்கும் 180 தர பை ஆர் வர்க்கம் போடுறதுனாலதான் இத 1 இத பிரிச்சா 2 அப்ப அரை பை ஆர் வர்க்கம்னு வந்துச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் 360 மேல் கால் வட்டம்னா எத்தனை பாகை 90 பை ஆர் வர்க்கம். அப்ப ஒரு தடவை இது 4 தடவை. அப்போ 1 கீழ் 4 பை ஆர் வர்க்கம். அதே மாதிரி நாம பார்ப்போம் முக்கால் வட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும் இது 270 பாகை தானே. அப்ப 360 மேல் 270 தர பை ஆர் வர்க்கம். இது 90ல 3 இதுல 90ல பிரிச்சா 4. ஆகவே 3 கீழ் 4 பை ஆர் வர்க்கம் வரும். இப்ப இதே பார்ப்போம் நாம ஒரு ஆராய்ச்சி 120 பாகையா இருக்குன்னு பார்ப்போமே. இப்ப இதுல பரப்பளவு எப்படி காணுங்க
360 மேல் தந்திருக்கிறது எவ்வளோ 120 தர பை ஆர் வர்க்கம். அப்ப இதை பிரிச்சா 1, இதை பிரிச்சா 3, 1 கீழ் 3 பை ஆர் வர்க்கம். இதே மாதிரி நாம இன்னொன்று போவோம் 60 பாகை கொண்டு போவோம். 60 பாகை கொண்டு போனீங்க என்றால் அது 6 6. இது எல்லாத்திலையும் 6 6 எடுங்க. அப்ப இதை எடுக்கலாம் 360 மேல் 60 தர பை ஆர் வர்க்கம். அப்ப 1 இதை பிரிச்சா 6, 1 கீழ் 6 பை ஆர் வர்க்கம். இதே திருப்பி 45 பாகை ஒன்று எடுப்போம். அப்ப இது 45 பாகை 6 6. அப்ப 360 மேல் 45 தர பை ஆர் வர்க்கம். உங்களுக்கு தெரியும் 45 45 ஒரு தடவை எத்தனை தடவை 8 தடவை இருக்கு பை ஆர் வர்க்கம். அப்ப இதை எல்லாத்தையும் பாடமாக்க போறது இல்ல. நாங்க இவ்வளவு தான் வச்சுக்கொள்றது. இதை வச்சுக்கொண்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் காண்ற மெத்தடை தான் சொல்லலாம். அப்ப எந்த ஆராய்ச்சி கோணம் தந்தாலும் வட்டத்துல எவ்வளவு பகுதி தந்தாலும் உங்களுக்கு பரப்பளவு காண்றதுக்கு சமன்பாடை காண தெரிஞ்சிருக்கணும். அந்த வகுப்பையில அந்த வகை அடிப்படையில இது 360. அப்ப 360 அரை வட்டம் 180 தான். அப்ப அரை பை ஆர் வர்க்கம். இதுல தந்தது 360 90. இது 360 இது 170. அப்ப அந்த போட்டு அதை அப்படியே காண்றதுக்கு பழகிக்கணும். அப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யலாம், ஒரு வட்டத்துல முழு வட்டம் தந்தாலோ அல்லது ஒரு ஆராய்ச்சி தந்தாலோ எங்களுக்கு அதனுடைய பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாடை எங்களுக்கு எடுக்க முடியும். அப்ப அடுத்தது பார்ப்போம் நாங்க இதை வச்சுக்கொண்டு எப்படி கணக்கு செய்வது. 6 6 ஒரு வட்டத்துல பரப்பளவு. அப்ப உங்களுக்கு தெரியும் இது வட்டத்து முழு வட்டம் பை ஆர் வர்க்கம்னு தெரியும் பரப்பளவு. அப்ப நான் இங்க 6 நான் எடுக்கிறேன் 7 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் பைல பெருமானம் 22 கீழ் 7 தர 7 சென்டிமீட்டர் முழுவதின் வர்க்கம் தானே. அதை நாங்க எப்படி எழுதலாம், விதித்தெழுத படிச்சிருக்கோம் சுத்தில 7 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர் எழுதுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இதையும் சுருக்கலாம். இது ரெண்டையும் பெருக்கினால் 154 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதுதான் இதில் விட. இப்ப ஒரு அரை வட்டத்துக்கு போனாங்க, ஒரு அரை வட்டத்துக்கு போவோம் எப்படி காட்டுறது. இப்ப அரை வட்டம் ஒன்று எடுத்தீங்கன்றால் இது 7 சென்டிமீட்டர் எடுங்க. அப்ப இதுல பரப்பளவு எப்படி எழுதுங்க. இப்ப நாங்க முழு வட்டத்துல பரப்பளவு பை ஆர் வர்க்கம் எடுத்தோம். இப்ப அரை வட்டத்துக்கு பரப்பளவை நாங்க பாடமாக்குறது இல்லை. அப்ப எடுக்க போறோம். எங்களுக்கு தெரியும் முழு வட்டம் 360 எவ்வளவு இருக்கு 180 தர பை ஆர் வர்க்கம் அல்லது அரை தர பை ஆர் வர்க்கம் உங்களுக்கு போட முடிஞ்சா போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதே இருக்குன்னா அரை தர 22 கீழ் 7 தர 7 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர். அப்ப இதை வெட்டலாம், இதை வெட்டலாம். ஆகவே 77 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். இதே நம்ம கால் வட்டத்துக்கு கொண்டு பிரதிட்டு அப்ப கால் வட்டத்துக்கு பிரதிட்டா என்ன வரும் 4 மேல் 1 தர பை ஆர் வர்க்கம். அப்ப 4 மேல் 1 தர 22 கீழ் 7 தர 7 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர். சுருக்கலாம், இது சுருக்கலாம் 11, இதை சுருக்கலாம் 2. ஆகவே 77 சென்டிமீட்டர் வர்க்கத்தின் கீழ் 2 நாள் 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம் கால் வட்டத்துல. இன்னொன்று பார்ப்போம் முக்கால் வட்டம். அப்ப முக்கால் வட்டம் நாள் இது எப்படி வரும், இது 7 சென்டிமீட்டர் எடுப்போமே. ஆகவே 4 மேல் 3 பை ஆர் வர்க்கம் பரப்பளவு 22 கீழ் 7 தர 7 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர். இதை வெட்டலாம், வெட்டினா இதையும் இதை வெட்டினா 11, இதை வெட்டினா 2. அப்ப 33 தர 7 கீழ் 2. உங்களுக்கு தெரியும் 33 7ஆல பெருக்குங்க 21, 2 மிச்சம் 21. 33 தர 7 ஆக 7 7 3 21, 2 மிச்சம் 23. அதை 2ஆல பிரிக்கணும். ஆக 231 சென்டிமீட்டர் வர்க்கத்தின் கீழ் 2 என்றால் 115.5 சென்டிமீட்டர் வர்க்கம். இது முக்கால் வட்டத்துக்கு காண்பது. இதே ஒரு ஆராய்ச்சியத்துக்கு காண்பது என்றால் அதே தான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 60, இது 7 சென்டிமீட்டர்னா 360 மேல் 60 தர பை ஆர் வர்க்கம். இதே சுருக்குனா 1 கீழ் 6 தர 22 கீழ் 7 தர 7 சென்டிமீட்டர் தர 7 சென்டிமீட்டர். இதை சுருக்கலாம். இதை 2ஆவது சுருக்குனா 3,
இது 2 சுற்றுலா 11. ஆகவே 77 கீழ் 3. அப்ப 77 3ஆல சுருக்கி போடுங்க. 2 தடவை 6 1 17 5 15 2 5.66 வரும். ஆகவே 25.66 சென்டிமீட்டர் வரும். இதுதான் RH ரேயோனோட பரப்பளவு. இப்போ இவ்வளவு நீங்க தெரிஞ்சிருந்தால் இப்ப உங்களோட கணக்கு எல்லாம் செய்யலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யுங்க பிள்ளைகள், இப்ப உங்களோட புக்ல இருக்கிற 23ஆம் பாடம் பார்ட் 2ல இருக்கிற 23ஆம் பாடத்தை புரட்டி இந்த நான் சொல்லி கொடுத்த அவ்வளவு விஷயத்தையும் நன்றாக அவதானித்த பின்பு அதுல இருக்கிற பயிற்சியையும் உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிற கையேடு ஒன்று இந்த டியூட் இருக்கு, இந்த டியூட்ல இருக்கிற இவ்வளவு கணக்கையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இதுல இருக்கிற புக்ல இருக்கிற கணக்கை செய்யுங்க. இதை நாங்க கொஞ்சம் ஆறுதலாக செய்வோம். சரிதானே? அப்ப இது அவ்வளோத்தையும் விலகி இருக்கோம். விளங்காதவங்க அதுக்குரிய ஏற்பாடு எப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு அந்த முறையில என்னோட தொடர்பு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இதுதான் கிரேட் 10 11 9ல உரிய 23ஆம் பாடத்துக்குரிய விஷயங்கள். எல்லா விஷயங்களும் தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சந்திப்போம்.